குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா? செம்ம டென்ஷனாக இருக்கும் மோசிமா. தீபாவளி வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பர்ச்சேஸ் பண்ணணும், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. இந்த ரிலேட்டிவ்ஸ் என் வீட்டுக்கு வருவாங்க, ஸ்வீட்லாம் பண்ணணும். குழந்தைங்களை இதுக்கிடையில் ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்களுக்குரிய ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது ஹஸ்பண்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும், மாமனார் மாமியாருக்கு பார்க்கணும், அம்மா அப்பாவுக்கு பார்க்கணும், சொந்த பார்க்கணும் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொறுப்புகளுக்குள்ளே இருக்கீங்க, அப்படி தானே? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல காஃபி டீ குடிச்சிங்களா? ரிலாக்ஸ் ஆனீங்களா? வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு சொல்கிறேன், ரிலாக்ஸ் ஆனீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் எதாவது சாப்பிட்டீங்களா? ரிலாக்ஸாக உட்காருங்க, சரிங்களா? எந்த டென்ஷனும் ஆகாதீங்க. எது 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 நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். சரி, இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்? இன்றைக்கி தீபாவளி ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் வர்றதை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம பேசுவோம். ஃபினான்ஷியலி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சிலர் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன வேணுமோ, இல்லை ஒரு கல்யாணமோ, இல்லை ஒரு மாதிரி தீபாவளி ஆர் அதர் ஃபங்க்ஷன், பொங்கல், கிறிஸ்மஸ், எதுனாலும் வேண்டிய பொருட்களையோ வேண்டிய விஷயங்களையோ நம்ம செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம். பட் கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, அன்னன்னைக்குள்ள வருமானத்துலன்னு வாழ்கிறவங்களுக்கு ஒரு ரூபாயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்தில் குடும்பத்தோட சந்தோஷத்தையும் பார்க்கணும், பிள்ளைங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கணும், சொந்தக்காரங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கணும், யாரும் முகம் கோணக்கூடாது இந்த ஒரு நல்ல நாளில் அப்படின்னு வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒவ்வொருத்தரும் நினைப்போம் இல்லையா? இது இயல்பான விஷயம். சிலர் என்ன பண்ணுவாங்க, சிட்டு போட்டிருப்பாங்க, போட்டுட்டு அந்த தீபாவளி அப்போ அந்த சிட்டு எடுக்கிறது ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்து ஓரளவு இந்த விசேஷங்கள் எல்லாம் ஹஸ்பண்ட் கூட ஒரு துணையாக நின்று இந்த தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடிடுவோம். வர விருந்தினர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல ஃபுட்டு கொடுத்து, ஸ்வீட் கொடுத்து, இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு நம்ம போய், இல்லை யாருக்காவது நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக தீபாவளியை கொண்டாடுவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், ஃபினான்ஷியலி ரொம்ப டவுனாக இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் தான் என்ன சொல்லனா, இப்போ ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள் இப்போ கொஞ்சம் நாளாக நடந்துட்டு இருக்குதுன்னா டிஜிட்டல் ஸ்கேம். அதாவது மொபைல் மூலமாக நம்ம பெண்களை இதை மாதிரி குடும்பத்தில் உள்ள பெண்களை, மிடில் கிளாஸில் உள்ள பெண்களும் சரி, அப்பர் கிளாஸ் உள்ள பெண்களும் சரி, எல்லா பெண்களும் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை என்ன பண்ணுறாங்கன்னா குறி வச்சு ஒரு சில குரூப்ஸ் வந்திருக்காங்க புதுசாக. விதவிதமான ஆசைகளை காட்டுறது. நீங்கள் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும், ஸோ உங்களுடைய நிலைமைக்கு இது கரெக்டாக இருக்கும், இதுக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் உங்கள் முகம் காட்ட வேண்டாம், நீங்கள் வெறும் பேசினா மட்டும் பொழுதும், இல்லை நீங்கள் வேறு அவங்க ஏதாவதுலாம் சொல்லி நம்மளை டிஜிட்டல் ஸ்கேம் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா வரும், சரிங்களா? நீங்கள் முதல்ல ஒரு 100 ரூபா போட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இல்லை, இந்த ஒரு சின்ன ஒரு ஆப் இருக்குது, இதில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா ஒரு 12 மந்த்ஸ் கழித்து உங்களுக்கு தங்கத்தில் ஒரு காயின் ஏதாவது கிடைக்கும். இந்த மாதிரி எதோ விதவிதமாக கலராக நம்ம காதில் ரீல் சுற்றுறதுக்கு வருவாங்க. ஸோ ஒரு நார்மலான ஒரு பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹஸ்பண்டுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஸோ அவருக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், அவருக்கு எந்த விதத்துலையாவது நம்ம சிரமம் கொடுக்காம அவரோட சேர்ந்து ஒரு தோள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, நம்ம இது மாதிரி யூடியூப்லாம் பார்ப்போம், அதில் நிறைய ஆட்ஸ் எல்லாம் வரும். சிலர் ஃபேஸ்புக் வச்சுருப்பாங்க, அதில் புதுசாக நிறைய ஆட்ஸ் வரும். இந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் நிறைய பேர் ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் இப்போ அந்த படித்த பெண்களும் ஏமாறுறாங்க, அது ஒரு பக்கம். ஸோ நிறையா பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் வருவாங்க, ஒரு ஆணோ பெண்ணோ இப்போ நான் பெண்ணுன்னா எனக்கு ஆண் உருவத்தில் ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப கேரிங்காக, நம்ம அவங்கள ப்ரொஃபைலை பார்க்கும்போது ரொம்ப டீசன்ட் ப்ரொஃபைலாக இருக்கும். ஸோ நம்ம அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து பண்ணோம். அவங்க அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பேசிக் இது. அப்போ நம்ம யூஷுவலாக சொல்லுவோம், நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க, ஒன்றுமே இல்லை, ஹஸ்பண்ட். நம்ம ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் போயிட்டே இருக்கும். போகும்போது நம்மளுடைய வீட்டில் உள்ள நிலவரங்களை நம்ம என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க நம்மக்கிட்ட, என்னப்பா நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இப்படி தான் இருந்தாங்க, நான் ஒரு விஷயத்த சொன்னேன், அவங்க பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க, சூப்பராக இருக்காங்க, நீங்கள் அதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் சொல்வீங்க, எப்படிங்க அதை நம்புறது, அது நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நமக்கு ஒரு லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பி கொடுப்பாங்க. அதை பார்த்தா அவன் சூப்பராக பேசியிருப்பான், நமக்கு தெரியாது அவங்களாம் யாருன்ட்டு, சூப்பராக பேசியிருப்பான், நமக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குறவங்களா இருப்பாங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்காரர்கிட்டயே சொல்லாமல் அவரை சர்ப்ரைஸ் பண்ணலான்ற விஷயத்தில் அந்த ஃப்ரெண்டு என்ன கேட்குறாங்கிற
ஆணோ பெண்ணோ என்ன கேட்குறாங்கன்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உடனே ஒரு ஒரு சர்டன் அமௌண்ட்டு ஆறு என்னவோ ஒன்று நம்ம கொடுக்குறோம். கொடுத்த உடனே நமக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 2 மாதம் சூப்பராக இன்ட்ரெஸ்ட் வருது. நல்லா 100 போட்டோம், 200 வருது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஓ 200 வந்துச்சு, அந்த 200 திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுவோம். வந்தால் 400 கொடுக்குறாங்க. சூப்பரா, 400 மறுபடியும் என்ன பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறதுக்கு போடுறோம். அவங்க 800 ருபீஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே என்ன பண்ணுறோம், ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அவர் கொடுத்த சம்பள பணத்தை நம்ம என்ன பண்ணுறோம், 5000 10,000ன்னு போடுறோம். போட்டால் 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, நமக்கு எதுவுமே வர்றதில்ல. நம்ம நெத்தியில் பெரிய விபூதியாக போட்டு பட்டை அடிச்சிட்டானுங்களா, நம்மளால் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் கேட்பாரு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி சம்பளம் இருக்குங்க தோதாங்க இருக்குது ஒன்றும் பண்ணலங்கன்னு வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருப்போம். ஒரு பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வாங்க மேடம், உங்கள் முகமே தெரியாது, நாங்கள் சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் சந்தோஷமாக பேசுங்க, அப்போ உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள், அதாவது அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் பேசுங்க, அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இப்படின்னு சொல்லி பெண்களை வந்து ஏமாத்துற கூட்டங்களும் இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் முகத்தை மறைச்சிக்கோங்க, உங்கள் உடம்பு அங்கங்களை, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் உங்கள் உடம்பு அங்கங்களை காட்டுங்க, அதுக்கு இவ்வளவு காசு நாங்கள் கொடுக்குறோம் இப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கும் பீப்புள் வராங்க. இதை மாதிரி பல விதத்தில் சரியா நம்மளை சுரண்டி அடுத்தவனுடைய உழைப்பை உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு பலவிதமான டிஜிட்டல் ஸ்கேம் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இது எதுவும் தெரியாமல் நம்ம போய் பண்ணிடும். ஒரு இதுக்கு சொல்லணும்னா, என் கூட ஒரு நடிகை ஒன்று எனக்கு மகளாக நடித்தாங்க ஒரு சீரியல். அவங்க என்ன பண்ணாங்க, கூட நடித்த ஒரு ஆக்ட்ரஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டு நடித்த ஒரு சின்ன பொண்ணு தான் நடித்த அந்த பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்வெஸ்ட் பண்ணப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 1 lakh போட்டிருந்தாங்க. அதாவது இந்த ஆக்ட்ரஸ் கொடுத்த நம்பிக்கையில் அவங்க அதில் பண்ணாங்க. 1 lakh கொடுத்தாங்க, வந்துச்சு. 2 lakhs போட்டாங்க, வந்துச்சு. கடைசியில் 5 லட்ச ரூபா போட்டாங்க, ₹1 கூட வரலை. அவங்க மட்டும் இல்லாமல் கூட நடித்த, இப்போ என்ன மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, நான் அதில் தலையிடமா இந்த மாதிரி விஷயங்களை போக மாட்டேன், பட் கூட அவங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையானவங்க அவங்க ஃபேமிலியை வச்சுலாம் போட வச்சு, அவங்க அக்காவோட கிரெடிட் கார்டை வச்சு லோன் வாங்கி கூட அந்த அந்த இதை வந்து போட்டால் ஒரு லாபம் கிடைக்கும்னு பார்த்தாங்க. கடைசியில் அவங்க ஏமாற்றிட்டாங்க. நல்ல பட்டையாக போட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, அது இதுன்னு அலைஞ்சாங்க. இது வரைக்கும் ₹1 கூட ரிட்டர்ன் வரலை. பாவமாக இருந்தது. என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், இது என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, எதுக்கு இது பண்ண? இல்லை மசிமா அப்படி சொன்னாங்க, நான் பண்ணிட்டேன் அப்படி. சரி, நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதன்னு சொன்னேன். எப்போவுமே இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, எப்போவுமே நேர் வழியாக சம்பாதிக்கிற ₹1 இருந்தாலும் நமக்கு நிலைச்சி நிற்கும். குறுக்கு வழியில் நம்ம போயிட்டு இப்படி சம்பாதிக்கலாமா அப்படி சம்பாதிக்கலாமா அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு வரவே வராது. நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் இருக்கிற பெண்கள், உங்கள் வீட்டுக்காரர் பணம் கொடுக்குறாரு இல்லையா, உங்களுக்கு தெரியும்ல, இயர்லி ஒன்ஸ் தீபாவளி வரும், பொங்கல் வரும், ஆறு வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் வரும் இருக்கா, நம்ம செய்கிற அன்வான்ட் செலவுகளை கட் பண்ணுங்க. இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, இப்போ ஒரு பாத்திரம் போய் வாங்க, இந்த பாத்திரம் நமக்கு நெசசிட்டியா, இது தேவையா, அதை முதல்ல யோசிங்க. அது தேவையில்லைன்னா அந்த செலவு பண்ணாதீங்க. ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்களா, நம்ம இப்போ வீட்டில் மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம், மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் வீட்டில் இப்போ நானும் பாருங்களேன் நைட்டி தான் போட்டிருக்கேன். என்ன ஆனாலும் நம்ம வீட்டில் என்ன போடுறோம், நைட் ட்ரெஸ் தான் போடுறோம், அவ்வளோ தானே. நம்ம எவ்வளோ லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கினாலும் அது ஹேங்கரில் உள்ளதாக இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் அக்கேஷன் அதை மாதிரி தான் போகிறோம். அதர்வைஸ் என்றைக்காவது கோயிலுக்கு போகும்போது மற்றபடி நம்ம என்ன பண்ணுறோம், எந்த நேரமும் நைட்டி தான் போட்டுட்ருக்கோம். அப்போது அதிகப்படியான விலையுள்ள பொருட்களுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த காசுகளை நம்ம சேமித்து வச்சுக்கணும். புரியுதா? நம்ம கணவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா தேவையில்லாத விஷயங்கள் ஆன்லைனில் நம்மளை அப்படி இப்படின்னு காட்டுவானுங்க. மேடம் இந்த க்ரீமை போட்டால் வெள்ளையாயிடலாம், இதை தடவுனா என்ன வந்து தேய்ச்சா முடி வளர்ந்துரும், இந்த ட்ரெஸ் போட்டால் நம்ம அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு சொல்லுவாங்க. அதை எதையுமே நம்பாதீங்க. புரியுதுங்களா? எதுக்குமே காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. இது நல்லதா கெட்டதா, இது நமக்கு தேவையா, நம்ம இயற்கையிலே அழகாக இருப்போம், இதுக்கெல்லாம் போய் செலவு பண்ணுமா, இந்த உடை உடுத்தி தான் நம்ம அழகாக இருப்போமா, நம்ம போய் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுக்காரர் 30 நாள் உழைச்சி ஒரு 20,000 25,000 கொண்டு வரும்போது நம்ம சாதாரணமாக ஒரு 5,000 ரூபாயை ஆன்லைனில் ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி விட்றோன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்ம அதை யோசிக்கணும். சரிங்களா? யோசிச்சுட்டு திட்டமிட்டு செலவு பண்ண கற்றுக்கணும். அடுத்து அது இல்லாமல் தேவையில்லாத நண்பர்கள் யாராவது ஆன்லைன்லேயோ இல்லை வந்து வாட்ஸ்அப்லேயோ ஏதோ நம்மளோட ஒரு நம்பர் இருக்கும், அவங்களே
எப்படியோ அது வேறொருத்தவங்க மூலமாக நம்மளை ஒரு குரூப்பில் சேர்த்து விட்ருவாங்க வாட்ஸ்அப்பில். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்களா? அன்வான்டான பிரச்சனைகளுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ஸோ எல்லாமே பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஆனால் கிட்ட போனால் தான் தெரியும் அது காணல் நீர் அப்படின்னு. அது உண்மையான நீர் இல்லை அப்படின்றது தெரியணும். அதை யோசிச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களில் பேராசைப்பட்டு போய் விழுந்துட்டு மனக்குழப்பத்தோடு இருக்கிறத விட கொஞ்சமாக இருந்தாலும் அதை சந்தோஷமா குடும்பத்தோட, எனக்கு இதுதான் இருக்கு, என் குழந்தைகளுடைய சந்தோஷம், என் பிள்ளைகளுடைய சந்தோஷம் என்ன, அதை பார்த்து அதில் நம்ம வாழ கற்றுக்கணும். சரிங்களா? வீட்டில் என்ன இருக்கோ அதில் செய்யுங்க. போய் ஸ்வீட் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்டா தான் ஸ்வீட்டா? ஏன் இல்லையே, நீங்கள் செஞ்சு கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் செஞ்சு உங்கள் பிள்ளையை சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு துணி வாங்கி கொடுங்க. அதுங்களுக்கு என்ன தேவையோ அது வாங்கி கொடுங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் திருநெல்வேலியில் இருக்கும்பொழுது தீபாவளி அந்த மாதிரிலாம் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பாங்க சிலர். நான் பார்த்துருக்கேன். ஏன்னு கேட்டால் அந்த யூனிஃபார்ம் தான் அது அவங்க கஷ்டப்படுறவங்க. அப்போ அந்த யூனிஃபார்ம் தான் அது இயர் ஃபுல்லாக வருது. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ எது குழந்தைக்கு தேவை, எது தேவை, அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுங்க. தேவையில்லாத கமிட்மெண்ட்டில் போய் விழுந்துடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. யாரையும் நம்பிடாதீங்க. வெள்ளையாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான், கருப்பாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான், இல்லை அவங்க நம்ம மேலே ரொம்ப கேரிங்காக பேசுகிறாங்க, அவங்க உண்மையானவங்க, அவங்களுடைய அன்பு நிஜம், தயவு செஞ்சு நம்பாதீங்க. புரியுதுங்களா? எல்லாரும் அது சொல்ல அவங்களுடைய பர்சனல் ஒரு தேவை இல்லாமல் யாரும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. எல்லாருக்கும் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை ரொம்ப கவனமாக வைங்க. சோஷியல் மீடியாவில் பேசும்போதும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அன்னோன் பர்சன் வந்தால் தயவு செஞ்சு குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, நாங்கள் நிறையா கேள்விப்படுறோம். ஸோ நானும் மீடியாவில் இருக்கேன், நான் ஆல்ரெடி மீடியாவோட அந்த இது வாங்கியிருக்கேன். ஸோ நான் மீடியாவில் இருக்கிறதால எனக்கு தெரியும். அதனால் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. பெண்கள் ரொம்ப ஈஸியாக ஏமாந்துறாங்க. வீட்டில் புருஷன் வேலைக்கு போனதும் அமைதியாக இருக்கும்பொழுது அந்த பெண்களை ஏதாவது ஒரு ஆசை வார்த்தைகளை காமிச்சு ஏதோ ஒன்று பண்ணி வீட்டில் இருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறது, ஏதோ ஒன்று அன்றைக்கி தான் நம்ம வீட்டில் சண்டை போட்டுருப்போம், அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஸோ பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அது வேறு விதமாக பண்ணுங்கள். வீட்டில் அழகாக பொருள் இருக்கா, சாப்பாடு செஞ்சு 4 வீட்டுக்கு இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு நான் மத்தியானம் லஞ்ச் பண்ணித்தரேன், எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க, நான் நல்லா பண்ணித்தரேன், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். அது ஒரு சேவிங் ஆகும். இல்லை உங்களுக்கு ஏதாவது கை தொழில் தெரிஞ்சால் அதை செய்யுங்க, அதை வச்சு பண்ணுங்கள். குறுக்கு வழியில் வர எதையும் நம்பாதீங்க. புரியுதுங்களா? எதையும் நம்பாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. நல்ல நாட்கள் வரும்பொழுது சந்தோஷமாக இருக்கணும். உடைய கடன் தொல்லையிலையோ ஒரு தீபாவளி வருதுனாலே தலையில் கை வச்சுட்டு உட்கார்ற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வரக்கூடாது. நம்ம பெண்களாகிய நம்ம தான் நம்ம வீட்டோட கண்கள்ன்றதை மறந்துடக்கூடாது. நம்ம எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் நம்ம வீடே இருக்கும். ஒரு பெண்ணால் தான் அந்த வீடே என்ன சொல்லும், முழுமை அடையும். சரிங்களா? மனைவின்றவ அந்த வீட்டில் ப்ராப்பராக இருந்தால் தான் அந்த வீடு முழுமை அடையும். நம்ம ஒரு பெற்றோராக இருக்கிறோம், ஒரு தாயாக இருக்கிறோம், ஒரு மனைவியாக இருக்கிறோம், ஒரு சகோதரியாக இருக்கும், ஒரு மருமகளாக இருக்கும், மகளாக இருக்கும். பல ரோல்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றதை கவனமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நாளில் உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. எதுக்கும் ஏமாறாதீங்க. சரிங்களா? எதுக்கும் ஏமாறாதீங்க. ஏங்க இந்த ஒரு சாரி வாங்கினா 4 சாரி ஃப்ரீயாக கொடுப்பேன்னு வாங்க. யோசிங்க. அதுக்கு அது ஒர்த்தானு யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது பாருங்கள், நமக்கு என்ன தேவையோ அதை பாருங்கள். சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாகவே நான் சொல்லிடுறேன். ஸோ சந்தோஷமாக இருங்க, இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். டேக் கேர். முடிஞ்சால் இன்றைக்கி 4 மணி லைவில் சந்திப்போம். பாய். லவ் யூ.